ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே பயந்து போயிட்ட காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து விஜய் சொல்ல, சரி ஓகே பாஸ், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அப்போ உங்களுக்கான சூப்பரான டிஃபன் ரெடி பண்ணி கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சமைக்க போயிடுறாங்க. விஜய் சொன்ன விஷயத்தையும் நினச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரி. அது மட்டும் இல்லாமல் சூப்பராக விஜய்க்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்து அழகாக சமைச்சிட்டு இருக்காங்க காவேரியும். பக்கம் கொடைக்கானல பிரச்சனை. குமரனை ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கூப்பிட்ட விஷயத்த கங்கா கிட்ட சொல்றாரு குமரன். வர சொன்னாங்க, ஒண்டியால அதை ஃபேஸ் பண்ண முடியாது கங்கா, நான் போயிட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்க, நீங்க மட்டும் எதுக்காக தனியா போறீங்க, நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. பரவாயில்ல கங்கா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லலும், பரவாயில்லங்க நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கொடைக்கானல் போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்ல, அவங்க கேட்குறாங்க, நானும் உங்க கூட வரவா அப்படின்னு சொல்லிட்டு, நீ உடம்பு சரியில்லாத பொண்ணு, அங்கே வேண்டாம் இவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, கிளம்பி கொடைக்கானல் போகிறாங்க. என்னதான் இருந்தாலும் விஜய் ரொம்பவே மாறிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ராதா வந்து தன்னோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆமாண்டி, அதுவும் உண்மைதான், இப்போ விஜய் வர வர சரியே இல்லை. பொண்டாட்டி மேலே கோவப்பட்டாலும் பொண்டாட்டி கோச்சிக்கிச்சு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக உடனே யார்கிட்டையும் சொல்லாமலும் கொடைக்கானல் கூட்டிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. விஷயம் அன்பரசு அவங்களுக்கும் தெரிய வருது. ஓ, இவ்வளோ இது பண்ணிட்டு கொடைக்கானல் போயிட்டாங்களா ஜாலியாக டூருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பத்தி அவங்களுக்கு என்ன கவலைப்பட வேண்டியிருக்கு, அதான் ஜாலியா கிளம்பி போயிட்டாங்களா, என்னடா இது தம்பியோட நிச்சயதார்த்தம் நின்றுது, மேல கோவப்படாம ஜாலியா ஊருக்கு கிளம்பி போயிட்டானா விஜயும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அரசு மூலியமா இந்த விஷயம் அவங்களுக்கு பசுபதிக்கு தெரிய வருது. என் பொண்ணோட வாழ்க்கை வீணாக்கிட்டு அவ ஜாலியா அவ புருஷனோட ஜாலியா கொடைக்கானல் போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காண்டாகிறாரு. ஒரு பக்கம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ராகினியும் ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க. வாழ்க்கையை நாசம் பண்ணது மட்டும் இல்லாம இவ ஜாலியா கிளம்பி போயிட்டாள் அப்பா விஜய் கூட அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவளையெல்லாம் சந்தோஷமா இருக்கவே விடக்கூடாதுப்பா, ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் சொல்றாங்க. பொறுமையா இருமா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியும் சொல்ல, பக்கம் சமைச்சு கொண்டு வந்து எல்லாத்தையும் டேபிள் மேல வச்சுட்டு ரெடி ஆயிடுச்சு எழுந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எழுப்புறாங்க. காவேரி சமைச்ச எல்லாத்தையும் சாப்பிட்டு பாக்குறாரு. ரொம்பவே சூப்பரா சமைச்சிருக்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு புகழும் ஆரம்பிக்கிறாரு. காவேரி இப்படி ரொம்பவே சந்தோஷமா பேசுறதை பார்த்து விஜய் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடையும் வந்து முடிச்சிருக்காங்க. இனி அடுத்தடுத்து வர ப்ரோமோஸ் ஆர் வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.